சபிக்கில் பிடிச்ச பாறை மீன்கள் தான். தூக்கி தூக்கி சுற்றினா தான் அந்த முடி அப்படியே ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். நீ இல்லைன்னா சும்மா சுற்று, எப்படினாலும் சுற்று. அடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் ஸ்லோவாகவே இல்லை, அப்படின்னா தான் பின்னாடி மீன் வந்து அடிக்கும். வரிசையாக வரும், அப்படின்னா தான். ஒன்று தானா? வருது. ஓடிட்டு ஒன்று ஓடிட்டு இல்லை 3 1 ஓடிட்டு அஜித்து. ஐயோ ராடை தூக்காத. பாருங்க, எல்லாமே நல்ல நல்ல சைஸு. 1 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ தரத்துலேயே தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பெருசு. ஈவினிங் பிடிச்ச பாக்ஸில் ஐஸ் வச்சு அடைச்சி எல்லா கடை கொண்டு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். மார்னிங் வந்தோம். இந்த அளவு தான் மீனை பிடிச்சி. மார்னிங் அளவுக்கு மீன் ஸ்ட்ரைக் இல்லை. அந்த ஒத்த மார்னிங் போட வந்தப்போ வலையை போட்டு சுற்றி ஃபுல்லாக மாப்பு மறிச்சிட்டாங்க. அதனால் மீன் எங்களுக்கு அவ்வளோ சரி கிடைக்கும். மண்ணாக இருக்குது. ஒரு மீன் மட்டும்தான் 1 கிலோ இருக்கும். எல்லாமே கொஞ்சம் குட்டி பாறை மீன்கள் தான். என்ன விழுந்துட்டா? சின்ன பாறையா? கொஞ்சம் நல்ல பரவாயில்லாம தான் இருக்கு. திரு மயிலு குட்டியா? எல்லா மீன்களுமே இந்த சபிக்கையில் தான் பிடிச்சது. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது கார்பன் குரூப் 10ஆம் நம்பர் மீன். கார்பன் ஹேண்ட்மேட் சிப்பி ரெடி பண்ணது. ஈவினிங் நல்ல ஸ்ட்ரைக் இருந்ததுனால எனக்கு மீன் பிடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் செல்லை வச்சுட்டு போயிட்டு வீடியோ எடுக்க ஆகல. வீடியோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தேன். எனக்கு மார்னிங் அந்தளவுக்கு ஸ்ட்ரைக் இல்லை, அதனால் ஸ்ட்ரைக்காக வீடியோ காட்ட முடியல, வச்சுக்கோங்க. இதில் போடு. இதில் தான் பிடிச்ச மீன். எப்படி 2-3 கிடந்திருக்கோன்னா, ஒன்று தான் லூருங்க போய் ஒன்று தான் விழுந்துருக்கு. அப்படித்தான். நானும் போடட்டா கொஞ்சம். இந்த பாக்ஸில் உள்ள எல்லா மீன்களுமே ஈவினிங் பிடிச்ச மீன்கள். 1 கிலோ, 3/4 கிலோ, 1/2 கிலோ. இந்த கொடுவா எல்லாமே இந்த இதில் தான் சபிக்கையில் தான் பிடிச்சோம். சபிக்கையில் கடைசி கீழே தொங்கிட்டு ஹேண்ட்மேட் சிக்கில் அடித்து வந்துச்சு அந்த கொடுவா. ஒரு 40 மீனுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா மீன்களும் சேர்ந்து ஒரு 8000 ரூபாய்க்கு போணுச்சு அன்றைக்கி. இதுதான் நாங்கள் ஈவினிங் பிடிச்ச மீன். மார்னிங் பிடிச்ச மீன் எல்லாம் சின்ன சைஸ். ஒரே ஒரு பாறை மீன் மட்டும்தான் பெருசு.